ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். இந்த பெருநாள் சாதாரணமாக வர்ற அந்த ஃப்ளோவில் வர்ற மாதிரி நமக்கு இல்லை. மிகவும் ஒரு ப்ரெஷரைஸ்டு சுச்சுவேஷன். போர்க்கால நேரத்தில் மிகப்பெரிய சவால்களுக்கு இடையே, மிகப்பெரிய மன சஞ்சலங்களுக்கு இடையே, மிகப்பெரிய விரக்திகளுக்கு இடையே பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில், உலகம் ஃபுல்லாக பாதுகாப்பு கேள்விக்குறி, அதுவும் மத்திய கிழக்கு நாடுகளில் இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸில் இருக்கிற அந்த சூழலில் இது எதுவுமே மறுக்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் இறைவனின் அருளால் நோன்பு நல்லபடியாக 30 நாட்கள் முடிவடைந்து நாளை நோன்பு பெருநாள், ஈகை திருநாள். நம்ம இல்லாத எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் இயன்ற அளவு கொடுத்து அவர்களையும் சந்தோஷப்படுத்தி அவர்களும் இந்த பெருநாள் கொண்டாட வழிவகுத்து நாமும் இந்த பெருநாளை கொண்டாடுவோம். இந்த போர் மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட சேலஞ்சஸ், ஏகப்பட்ட சவால்கள், தினசரி அடிப்படையில் நம்ம ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால்கள், சோதனைகளுக்கு உட்பட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கோம். வாழ்க்கையை வாழ்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு நாளும் மிகப்பெரிய சோதனைகள் காத்து கொண்டிருக்கின்றன. அந்த சோதனைகளை நம்ம அது வரைக்கும் சந்திக்காமல் அதை ஃபேஸ் பண்ணுறப்போ ஆரம்பத்தில் தடுமாறி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணி உட்காந்து அறிவார்ந்து சிந்தித்து அந்த சோதனைகளை நல்லபடியாக ஃபேஸ் பண்ணி அதை முடிந்த அளவு நல்லா டேக்கிள் பண்ணி அந்த பிரச்சனைகளை, சவால்களை நன்றாக எதிர்கொண்டு தீர்வும் கிடைக்கப்பெற்று அந்த ஒரு இறைவனின் அற்புதமான ஒரு பேரருளால் அந்த விஷயங்கள் நடந்தேறுகின்றன. எப்போ நம்ம சோதனைகளை கண்டு துவண்டு வீழ்ந்து விடுகிறோமோ அதுக்கப்புறம் அந்த சோதனைகளை எதிர்கொண்டு அதை தீர்வு கிடைக்க வேண்டிய அந்த விஷயங்களை கையாளுவதற்கு குறித்தான மன உறுதியையும் நம்பிக்கையும் இழந்து விடுகிறோம். துவண்டுட்டால் அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான், சாஞ்சிடுறோம். ஆனால் அதை சாஞ்சதுலேருந்து எந்திரிச்சு ஸ்டெபிலைஸ் பண்ணி இதை எப்படி அணுகலாம், இதை எப்படி நம்ம நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணி தீர்வுகளை கண்டிப்பாக எந்த விதத்திலாவது நாம் கண்டுபிடித்து விட வேண்டும். இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம சால்வ் பண்ணிடணும், இதுக்கு சொல்யூஷன் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது, எல்லாம் இறைவனின் அருள் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனின் மேலே பாரத்தை போட்டு முயற்சிகளை சுறுசுறுப்பாக, ரொம்பவும் தீர்மானமாக, ரொம்பவும் நம்பிக்கையுடன், அதே சமயத்தில் ரொம்பவும் கரெக்டாக எந்தெந்த விஷயங்களில் எப்படி அணுகணுமோ அந்தந்த இடங்களில் கரெக்டாக அணுகி அந்த தகவல்களை பெற்று அந்த விஷயத்தை நாம் எதிர்கொண்டால் கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் நம் கைக்குள் வரும். அது இறைவனின் மிகப்பெரிய பேரருள். அத்தகைய விஷயங்கள் நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் அந்த அத்தகைய ஏதாவது ஒரு சேலஞ்சஸ், சவால்களை நீங்கள் எதிர்கொண்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா இதை நினைவில் கொள்ளுங்கள். அறிவார்ந்து சிந்தியுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கும் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு உண்டு இறைவனின் அருளால், அளப்பெரும் அருளால். எல்லாருமே சந்தோஷமாக, அமைதியுடன், நிம்மதியாக நாளை பெருநாள் கொண்டாட வாழ்த்துகிறேன். அதே சமயம் உலகத்தில் எங்கெல்லாம் போர் நடந்துகிட்ருக்கோ அந்த இடத்துல போர் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு அங்கே இருக்கிற மக்கள் அனைவருக்கும் அமைதியும் நிம்மதியும் திரும்புவதற்கு எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக, உங்களிடமிருந்தும் பிரார்த்தனைகளை எதிர்பார்த்தவனாக இந்த காணொலியை முடிக்கின்றேன். மிக்க நன்றி. மறுபடியும் பெருநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.